அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தருக்கு நான் சொல்லியிருந்தது என்னென்னா, கோயிலுக்கு போங்க, அங்கே வந்து கடவுளை தேடாதீங்க, அமைதியும் நிம்மதியும் பொறுமையும் அங்கே இருக்கிற சக்தியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பொறுமையாக தியானம் பண்ணுங்க, அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசி பலன் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களோட தேவைகள் எதுவும் நீங்கள் சொல்கிறதா இல்லை, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெறும் வந்து ஒன்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபுல்லாக பார்க்குறதில்ல. இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 23/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி பகல் 2 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மாலை 6:42 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு நல்ல ஒரு அமிர்த யோகமாக இருக்குது. மாலை 7 மணிக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது. சுப முகூர்த்த நாளாக இருக்குது. சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் 6:27க்கும் சூரியன் மறைவு மாலை 6:16க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. மாலை 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. நல்ல நேரம் கௌரி இது பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மதியம் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. இப்போ மூல நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ராகு காலம் பார்த்தீங்கன்னா 4:48 முதல் 6:16 வரை இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு நல்லது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:22 முதல் 1:50 வரை இருக்குது. குளிகை மாலை 3:19 முதல் 4:48 வரை இருக்குது. மூல நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணம் செய்யலாம், சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம், பெயர் சூட்ட, சீமந்தம் செய்கிறது, பூநூல் கல்யாணம், நகை அணிய, விதை விதைக்க, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தசமி திதியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திதி. இதில் ஆரோக்கியம் தரக்கூடிய செயல்கள், உடலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான உணவு கட்டுப்பாடு, அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். திருமணம், காது குத்து, சடங்கு சுற்றுறது, பயணம் மேற்கொள்வது, புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பான வேலைகளை செய்கிறது, பெரிய பதவியில் இருக்கவங்கள போய் பார்க்கறது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு மகிழ்ச்சி, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு புகழ்ச்சி, துலாம் ராசிக்கு அன்பு, விருச்சிக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பக்தி. இது பொதுவாக ஒரு பலனாக இருக்குது. ஆனால் பொருந்துமா என்ன தெரியல. இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கி வந்து மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. ஏன்னா பொறுப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும். நண்பர்கள் வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மீக செயலில் ஈடுபடுறதுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி அது உங்களுக்கு ஆறுதலை அளிக்கிற மாதிரி இருக்குது. வளர்ச்சிக்கும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை சிறந்ததாக கொண்டு போகிறதுக்கு புதிய வழிகளை கண்டு அதை செயல்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா அனுகூலம் கிட்டும். வியாபாரத்தில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வேலைகளும் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு கரெக்டாக செய்யுங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்களில் வேலைகளில் பின் விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் பதட்டம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் எதையோ நீங்கள் சாதித்த மாதிரி ஒரு ஈகோ உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அவங்கக்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது. அப்போ தான் உறவு வலுப்படக்கூடிய நாளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. குடும்பத்தோட பொறுப்புகள் காரணமாக செலவுகள் இருக்குது. பணப்பற்றாக்குறையை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. வருத்தமான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆற்று குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது.
முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் காலையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத டென்ஷன்கள் ஆரோக்கியத்த பாதிப்ப ஏற்படுத்தும். கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கு. பேச்சுல கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் அவசியம் தேவை. வியாபார விஷயமா மேற்கொள்ற பயணங்கள்ல அலைச்சலுக்கு அப்புறம் தான் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்கள், காரியங்கள், முடிவுகள் எல்லாத்திலுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க விரும்புற மாதிரி பலன்களை எதிர்பார்க்காதீங்க. நடக்கிறது, கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போறது நல்லது. கொஞ்சம் சவால்களை சமாளிக்கிறதுக்கு அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுது. உங்ககிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. தன்னம்பிக்கையையும் உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். பதட்டப்படாம நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கும் நேரம் செலவாகிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே பின்னடைவுகளும், தடைகளும், தாமதங்கள் இருக்கு. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. உங்களை சுற்றி இன்னைக்கு வேலைகள்ல, தொழில்களில் கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் இணக்கமான உறவு இல்லை. ஒருவருக்கு ஒருவர் மனசு விட்டு பேசினீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லது. இல்லைன்னா அனுசரித்து போகிறதும், விட்டு கொடுத்து போகிறதும், பொறுமையாக அமைதியாக ஒதுங்கி போகிறதும் ரொம்ப நல்லதாகவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் அதிகமான வரவு இருக்காது. வரவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக சிந்திச்சு பணத்தை கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு. வருத்தத்தை ஏற்படுத்தாது. கவலைப்படாதீங்க. பொறுமையாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு காலையிலேயே சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட நீண்ட நாள் திட்டங்களை செயலாற்ற நீங்க விரைவா முடிவெடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு. உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கையும், நல்ல ஒரு விடாமுயற்சியும் இன்னைக்கு நிறையவே இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமான பலன்கள் தரும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிக்கு தர மனசுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நாளா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற யோகம் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபாரத்துல இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நல்லாவே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நல்ல பெயர் எடுக்கிற நாளாக தான் இருக்குது. புதிய வாய்ப்புகளும், புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக தரும். இன்றைக்கி உங்களோட தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான சில முடிவுகளை எடுக்கலாம். தொழிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உற்சாகமான இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது. தொணக்கூட இன்னைக்கு விசேஷங்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண நாளாக அமையும். கரெக்டாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்குது. எந்த குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட தன்னம்பிக்கை இன்னைக்கு நிறையவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, நிறைய வந்து சாதகமான பலன்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்குது. பெரியவங்களோட இந்த மனஸ்தாபங்கள் விலகும். இன்னைக்கு நம்பிக்கையான நாள். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. பிடிச்சமான விஷயங்களை செய்வீங்க. பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீங்க. அது மூலிமா நல்ல ஒரு பலனுள்ள நன்மை விளையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேற இன்னைக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. பசங்க பொறுப்புகள் அறிஞ்சு நடந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நாளாக தான் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளை கிடுகிடுன்னு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய பெண் அமைகிற வாய்ப்புகள் இருக்குது. புதிய வரன் அமைகிற வாய்ப்பு இருக்குது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையில சாதகமான பலன் தான் அ பெறுவீங்க. நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கூடுதல் பண வரவு இன்னைக்கு தொழில் நல்லாவே இருக்கு. உங்களோட அ தொழில்ல புதிய சலுகைகள அமுல்படுத்தி சாதகமான முன்னேற்றமான பலன்கள் காண வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட இன்னைக்கு நண்பர் வீட்டு விசேஷத்துல, திருமண நிகழ்ச்சிகள்ல, இல்லன்னா உறவினர்களோட குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அந்யுன்யமும், புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. குடும்பத்தோட இன்னைக்கு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நிதிநிலை உங்களுக்கு சேமிக்க ஆற்றல் உயரக்கூடிய நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. நல்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய நாளா இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், சந்தோஷமும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. கடகராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளா இருக்கு. அடுத்த 2, 3 நாள் உங்களுக்கு சாதகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பும், அசதியும் பொறுப்பு இல்லாம அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலை இருக்கு. பயணங்களால அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள், பொறுப்புகள் காரணமா நெறைய முடிவுகளும், நெறைய குழப்பங்களும் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. அத கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லதா இருக்கும். கூட பிறந்தவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு ஆதரவா கிடைக்கும். அவங்க மூலியமா. நண்பர்கள் நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீண் செலவுகள் குறைக்கிறது இன்னைக்கு நல்லதா அமையும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும், விடாமுயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள தொழில்ல அமைதியா மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா திட்டமிட்டு அதன்படி உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா சாதகமா இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போகட்டும் அப்படின்னு விட்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. அத வந்து தொணக்கிட்ட காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைய பணத்தட்டுப்பாட சமாளிக்க ரொம்பவே கடினமா உணரக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா சளி, இருமல் போன்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு கரெக்ட்டா சாப்பிடுங்க. அதிக வெந்நீர் பருகுறது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்தில மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மன நிம்மதிய குறைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில ஓரளவுக்கு சுமாரான லாபம் இருக்கும். இன்னைக்கு எந்த செயல் செய்றதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட அன்றாட செயல்கள கூட கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். முக்கிய முடிவுகள எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற சஞ்சலமான உணர் அ ஸ் மன உளைச்சல் உங்களோட உணர்வுகள பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆன்மீக நடவடிக்கை நல்லாவே இருக்கும். அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. சரியான நேரத்தில முடிக்க முடியாது. திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா நல்லது. தவறுகள் எதுவும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில்ல லாபம் குறையாம பார்த்துக்க சிந்திச்சு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோவமா ஆ ஆத்திரத்தையும், கோபத்தையும், எரிச்சலையும் காட்டாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போங்க. இல்ல மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கவே பணம் பத்தாம இருக்கிற மாதிரி இருக்கு. கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த அ பணம் விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமா இல்ல. சாப்பாட்டுல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு. இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலையோட உற்சாகமான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இருந்த பதட்டமோ, சோம்பலோ இன்னைக்கு குறையிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்போட இருக்கிற நாளா இருக்கு. பசங்களால குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கையும், நன்மையும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு பல முக்கிய நன் ஆ சிறப்பாக திட்டமிட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதன் மூலியமா நல்ல ஒரு ஆ நன்மைகள் விளையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பணவரவுகள் சிறப்பாவே இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு நிறையவே இருக்கு. சில நடக்காத காரியங்கள கூட இன்னைக்கு நீங்க நடத்தி காட்டக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான பலன் இருக்கு. முன்னேற்றமான சுபகாரியத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பாராட்டும் பேரும் கிடைக்கும். தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆ அ கஸ்டமர் உங்களோட பொருட்களையும், உங்களோட வியாபாரத்தையும் நல்ல ஒரு பாராட்டி அ புகழ் சேர்க்கக்கூடிய நாளா இருக்கு. செயல்பாடுகள் எல்லாமே தெளிவா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு துணையோட வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், புரிதலும் ஏற்படும். இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற நாளா இருக்கு. குழந்தைகளோடவும், துணையோடவும் இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா அமையும். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அ ஒரு சில பெரியவங்க மூலியமா பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் பரிசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். அத அப்படியே சேமிக்கிறது நல்லது. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஏற்றங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கையில இருக்கிற பணம் செலவாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாகனத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு பசங்க வழியில மனசங்கடங்கள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் கைகூடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தில இருக்கிற பெண்களுக்கு பணி சுமை குறைஞ்சு கொஞ்சம் நிம்மதியா நாள கொண்டு போக முடியும். இன்னைக்கு உங்களோட விலக்குகள்ல வெற்றி அடையலாம். ஆனா சிறப்பான வெற்றின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்க புதுசா ஏதாவது சில விஷயங்கள கத்துக்க விரும்பக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதனால உங்களுக்கு சில காரணங்களால பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களோட செயல்கள்ல பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. நாள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா சாதகமா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷனும் பதட்டமும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வேலைகள் நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு, உங்களோட வேலைகள, அ தொழில சரியா செஞ்சீங்கன்னா சாதகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ தொணக்கிட்ட கோபத்த காட்டப்படக்கூடிய நாளா தான் இருக்கு. அதனால தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படும். வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தா சரண்டர் ஆவறது நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவுக்கு சாதகமான நாள் இல்ல. ம். குழந்தைங்களுக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ற நாளா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. செலவ கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. நெறைய ஓய்வு எடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். அமைதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களோட திறமையால வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகளால மகிழ்ச்சியும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். பெண்கள் புதிய பொருட்கள் வாங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வீண் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ற முயற்சிகள் எல்லாமே பலனை தரும். இன்னைக்கு மனச அமைதியா வச்சுக்க தர்ம காரியங்கள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களோட திறமைகள சோதிக்கிற சூழ்நிலை உருவாகும். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஆ கொஞ்சம் உங்களோட முன்னேற்றத்த பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு அதிக அளவு சிந்தனை இல்லாம தெளிவான மனநிலையோட இருக்கிறது நல்லது.
எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா எடுக்காதீங்க. அமைதியா நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாரி தான் இருக்கு. வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள் நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம திட்டமிட்டு உங்களோட வேலைகள க தொழில்ல கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத ஆ பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரிதல் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டியது நட்பும், அமைதியான அணுகுமுறையும் தேவை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போறது இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கையில இருக்கிற பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பிடிச்சவங்களுக்காக இன்னைக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க தியானமோ, இல்லன்னா தெய்வ வழிபாடோ, கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கு. ஆனாலும் வரவுக்கேத்த செலவுகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பண நெருக்கடிகள் சமாளிக்க முடியும். எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லது. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபார விஷயமா அனுகூலமான பலன்கள் உண்டு. கொஞ்சம் லாபம் அ மந்தமா தான் இருந்தாலும், வரது போதும்னு கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு சில அசௌகரியங்கள காணப்படுற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள்ல பின்விளைவுகள் உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு கொஞ்சம் கடினமா முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சில சௌகரியங்கள விட்டு குடுத்து போக வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அப்பாவோடவோ, அம்மாவோடவோ தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக வழிபாடு நல்ல ஒரு மனசுக்கு அமைதிய குடுக்கும். அத செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட தொழில்ல ஒழுங்கமைச்சு பணியாற்ற வேண்டியது, சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட திறமையும், நல்ல ஒரு சிறந்த பலனையும் பெற இன்னைக்கு கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. தொழில்ல கொஞ்சம் நிதானமும் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் குறையிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நாள கொண்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாலை நேரத்துல ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில பணம் வர மாதிரி இருக்கு. ஆனாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. விரயம் அதிகமாகற மாதிரி இருக்கு. கவனமா பணத்த கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமா பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. மூட்டு வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாட்டு கேட்கறது மூலியமா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. செய்யற செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏற்படும். குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியும், சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு சாதகமான நாளா இருக்கும். எதிர்பாராத விதமா சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும், மகிழ்ச்சியும் அளிக்கும். வில் விருந்தினர்களோட திடீர் வருகை பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாகவும், சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்களோட விருப்பங்கள் இன்னைக்கு கூடிய நாளா இருக்கு. தெய்வ தரிசனத்துக்காக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். வியாபாரம் சிறப்பா இருக்கும். சிறந்த லாபம் இருக்கும். நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இந்த நாள கிடைக்கிற வாய்ப்புகள தவற விடாதீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சின்னதா இருந்தாலும் நல்ல பலனை தரக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கிற மாதிரி இருக்கு. புது ஆர்டர்கள், நிறைய வேலைகள், பணியிட சூழல் பார்த்தீங்கன்னா, இனிமையா இருக்கும். ஜாலியா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, சாதகமாவே அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுற உற்சாகமான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் துணைய மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்துற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் மறக்க முடியாத இனிமையான தருணங்கள பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கு. எந்த ஒரு ஆ பிரச்சனையும் கிடையாது. கணிசமான தொகையை சேமிக்கிற நாளா தான் இருக்கு. சிறப்பான முதலீட தேர்ந்தெடுத்து முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும்.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா இன்னைக்கு கும்பராசிக்கு இருக்கு. சிறப்பா இந்த நாள திட்டமிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா அமையும். அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கலந்த ஒரு நாளா தான் இருக்கு. ஆ இன்னைக்கு இனிய செய்தி காலையிலேயே வீட்டுக்கு தேடி வரா மாதிரி இருக்கு. உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா, உள்ளத்துக்கு மகிழ்ச்சிய தரா மாதிரி இருக்கு. தொழில்ல புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பணவரவு தாராளமா இருக்கு. புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீக காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபட்டு மனசுக்கும் நிம்மதியும், சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க துடிப்போட இருப்பீங்க. சுறுசுறுப்பான அ செயல்பாடு, உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை, எந்த ஒரு ஆ விஷயத்தையும் ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்க இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சுமூகமான நாளா தான் இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அது உங்களுக்கு திருப்தி தரா மாதிரி இருக்கு. சந்தோஷமா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய, தொழில கவனிக்கக்கூடிய நாளா இருக்கும். லாபம் வரவே அ நல்லாவே பலன் இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்ல புரிதல பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியும், நல்லிணக்கத்தோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. குடும்பத்தோட இன்னைக்கு சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆம், உறவினர்கள் சுபகாரியங்கள்ல கலந்துக்க வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. உங்களோட தேவைகளை ஈஸியா நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதிக பணம் சேமிக்கிற வாய்ப்பு உள்ளது. அதனால பாதுகாப்பா உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஜாலியா மீன ராசி இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் போடுற ஷார்ட்ஸும் புதிய முயற்சிகளை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். வெறும் இந்த ராசி பலனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா, இது மட்டும்தான் பார்த்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக சில விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். அது உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைய தேவைப்படுது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான முயற்சிகளை நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். இன்னைக்கு சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சில ராசிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்குது. இந்த நாளை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.